விறகு அடுப்பில் பிரியாணி தம் பிரியாணி போட போகிறாங்க. சாம்பல் தடவி வச்சுக்கோங்க அடுப்பில். அப்போ தான் பாத்திரம் விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு வேப்பெண்ணெய் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 4 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், புதினா, மல்லி, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதில் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்கள் இருக்கிறது மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்பவுமே எண்ணெய் அதிகமாக தாங்க இருக்கணும், கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. தக்காளி எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு, அப்போ தான் இதில் இருக்க சாரெல்லாம் அப்படியே இருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிட்டா ஒத்துக்காமல் போகும். வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வயிறார சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து காரம் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா வேறு ஆல்ரெடி போட்டிருக்காங்க, ரொம்ப காரம் வச்சிடாதீங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் போடும்போது நல்லா வதங்க விடுங்க. அதுதான் நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு டேஸ்ட்டு. எந்த சாப்பாடு எந்த குழம்பா இருந்தாலும் சரி, நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வேகும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டதும் இந்த மாதிரி அடி பிடிக்குங்க, அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 லெக் பீஸ் போட்டிருக்கேங்க. இது 1/2 கிலோ கறி தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோக்கு மெஷர்மெண்ட்டு தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். 1/2 கிலோவுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு தான் எல்லாமே. நீங்கள் தாராளமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலாலேயே நல்லா வணங்க விட்டீங்கன்னா தான் இந்த கறியிலாம் நல்லா மசாலா ஆட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி தூணா அப்படி ஆட் பண்ணுங்கள் போதும். இந்த கறிக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நிறைய ஆட் பண்ணால் அந்த கறியில் போய் உப்பு அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. இப்போ புதினா இலை ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் போதும். சும்மா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கறியை வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 கிலோ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த அரிசி தண்ணி கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள் கொதி வருது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. இந்த தண்ணி வைக்கிறது எப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்போவுமே அடுப்பில் சமைக்கணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் ஓரளவு, சீரக சம்பா தண்ணினா ஓரளவு, நம்ம வீட்டில் இருக்க வச்சு நார்மலாக சமைக்கிறோம்ல அந்த ரைஸ் அப்படின்னா வேறு அளவுங்க. இந்த மாதிரி அரிசியை பொறுத்து தண்ணி மாறுபடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் தண்ணி கம்மியாகவே வைங்க. பத்தலைன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சுட்டு நீங்கள் அரிசி வேக வேக அதில் ஆட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வைக்க தெரியலன்னு சொல்லிட்டு யாரும் பிரியாணி வைக்காமல் இருக்காதீங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியே 3 டம்ளர் தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது எதுக்கு அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க, ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால தான். இப்போ நம்ம பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிண்டி விட்டே இருக்கணுங்க. ஏன்னா பாத்திரம் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. இடையில இப்படி இந்த மாதிரி எடுத்து கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நீங்கள் இது கூட முந்திரி கசகசா 2ஐயும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஃப்ளேவர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் போடலைங்க. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி டேஸ்ட்டு எந்த விதத்துலையும் குறையாதுங்க. தம் பிரியாணி தாங்க. இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா நல்லா கொதிக்க காய வச்சு தாங்க ஆட் பண்ணணும். இப்படி பச்சை தண்ணிங்கன்னா ஆட் பண்ணிடாதீங்க.
இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தம் போட்டால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு தம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நெருப்பள்ளி மேலே போட்டு தட்டை மூடி வச்சுருங்க. இப்போ தம் போட்டாச்சுங்க. தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இறக்கிடலாங்க. மேலே தம் போட்டு வச்சுட்டு சும்மா திறந்து பார்க்காதீங்க. அந்த இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகாது. இந்த சாம்பல் ஆகினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாழை இலை வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. உள்ள இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சிக்கன் பிரியாணி பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.